அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் மந்திரலாவண்யா. இன்றைய பதிவு நம்முடைய ஸ்ரீ மகாசக்தி மந்திராலயம் மற்றும் பாட்டையன் ஆன்மீக அறக்கட்டளையின் சார்பாக ஒரு குலதெய்வ உபாசனை மற்றும் வழிபாடு பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தில் குலதெய்வம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது குலதெய்வத்துடைய கோபம், குலதெய்வத்துடைய சாபம் சார்ந்த பிரச்சனைகள், குலதெய்வம் என்னன்னே தெரியாமல் இருந்த சகோதர சகோதரிகளுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடித்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்திருக்கோம். அதே சமயம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பதிவுகள், குலதெய்வத்தை எவ்வளவு முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற நிறைய விதமான பதிவுகளை நம்முடைய யூடியூப்லேயும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லேயும் நம்ம தொடர்ந்து பதிவிட்டுட்டு தான் வர்றோம். அந்த வகையில் இந்த குலதெய்வ உபாசனை மற்றும் வழிபாட்டு பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மக்களுக்கு கொடுக்க இருக்கோம். இந்த குலதெய்வ உபாசனை மற்றும் வழிபாடு பயிற்சி யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தா, குலதெய்வத்துடைய அருளை முழுமையாக பெற வேண்டும். ஒரு குலம் தலைக்க குலதெய்வம் மிக மிக முக்கியம். அந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே ஒரு குலம், ஒரு வம்சம் அடுத்தடுத்த நிலைகளுக்கு எடுத்து செல்லப்படும். அப்படி அந்த குலதெய்வத்தினுடைய பூரண அருளையும் பூரண ஆசியும் பெற்று வாழ்வில் அடுத்தடுத்த கட்ட முன்னேற்றங்களுக்கு நகர வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஆண் பெண் யாராக இருந்தாலும் தாராளமாக இந்த உபாசனை பயிற்சியை எடுக்கலாம். பொதுவாக நம்ம மந்திராலயத்தில் நிறைய உபாசனை பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் இன்னும் நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட உபாசனை எடுத்து பயிற்சியில் செஞ்சுட்டு வர்றாங்க. அந்த வகையில் இந்த குலதெய்வ உபாசனை பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு நபருக்கும் அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு பயிற்சியாக அமையும். ஏன் அப்படின்னா, எப்பேற்பட்ட தெய்வ தேவதைகளை நாம் வணங்கினாலும் நம்முடைய குலதெய்வத்தின் பூரண அருளும் ஆசியும் இல்லாமல் நம்மளால் அந்தந்த தெய்வங்கள்டிருந்து பெறக்கூடிய வரங்களை கூட சரிவர பெற முடியாது. அப்படி மிக முக்கியமாக ஒவ்வொரு குலத்துக்கும் அவசியமான ஒரு தெய்வமாக இருக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய உபாசனை அப்படிங்கிறது மிக மிக ஒரு பெரிய விஷயம். தன்னுடைய குலதெய்வத்தை உபாசனை செய்து அந்த குலதெய்வத்தின் அருளோடும் துணையோடும் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் அப்படிங்கிற பிராப்தம் இருப்பவர்கள் நிச்சயமாக இந்த உபாசனை பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். இந்த உபாசனை பயிற்சியை எடுத்து எந்த மாதிரி பூஜைகள் செய்யலாம், எந்த மாதிரி வழிமுறைகள் இருக்கும் அப்படின்னா, பொதுவாக உபாசனை எடுத்தால் என்னென்ன வழிமுறைகள் இருக்குமே அதை கடைபிடித்தால் போதும். மற்றபடி தினமும் வழிபடக்கூடிய முறையை காட்டிலும் ஒரு சில மாற்றங்களை கொடுத்து நம்ம இந்த உபாசனை பயிற்சியை கொடுக்க இருக்கோம். இந்த உபாசனை பயிற்சி செய்வதால் குலதெய்வத்தினுடைய பூர்ண அருள் கிடைக்கும். குலதெய்வம் ஏதாவது கோபம் இல்லை சாபத்தில் குலத்தை விட்டு விலகி இருந்தாலோ, அந்த குடும்பத்துக்கு எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் இருந்தாலோ நிச்சயமாக இந்த குலதெய்வத்துடைய கோபம் சாபம் நீங்கும். குலதெய்வத்தோடு தொடர்பு கொண்டு குலதெய்வத்தினுடைய வெறுப்புகளை அறிந்து கொள்ள அல்லது குலதெய்வம் நமக்கு தேவையான நன்மை தீமைகளை எடுத்து சொல்ல நம்மோடு இருந்து குலதெய்வம் நமக்கு வழிகாட்டக்கூடிய சித்தி கிட்டும். குலதெய்வத்தினுடைய வழிகாட்டுதல் துணை உங்களுடைய வம்சாவளிக்கும் நிரந்தரமாக நீடித்திருக்கும். ஏன் அப்படின்னா, வழிபாடு அப்படிங்கிறத காட்டிலும் உபாசனை அப்படிங்கிறது ஒரு மிக மிக பெரிய விஷயம். நிறைய பேர்த்துக்கு உபாசனை அப்படிங்கிறது இன்ன குறைக்கு என்னன்னு தெரியாமல் இருக்குது. உபாசனை அப்படிங்கிறது ஒரு தெய்வத்தின்பால் நம் பேரன்பு கொண்டு அந்த தெய்வத்தின்பால் பற்றும் அன்பும் கொண்டு அந்த தெய்வத்தையே இறுக பற்றி அந்த தெய்வத்தை நம்மோடு தொடர்பு கொள்ள வைத்ததற்கு பேர் தான் உபாசனை. அப்படி அவரவருடைய குலதெய்வங்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு நன்மை தீமைகளை எடுத்து சொல்லும். நிச்சயமாக வாழ்வில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு அந்தந்த குடும்பங்களையும் குலத்தையும் எடுத்து செல்லும். இதன் மூலமாக நிச்சயமாக குலதெய்வத்தினுடைய பூரண அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இதுவரை நம்மிடம் குலதெய்வம் உபாசனை எடுத்து வெற்றி பெற்ற மாணவர்கள் அனுபவிக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற நல்ல மாற்றங்கள் எங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த உபாசனை பயிற்சி இன்னும் நிறைய மக்களுக்கு சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த பயிற்சியை கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த குலதெய்வ உபாசனையால் நிறைய விதமான நன்மைகள் நடக்கும். இதுவரை வாழ்வில் ஏற்பட்டு வந்த தடைகள் நீங்கும். குலதெய்வத்தினுடைய பூர்ண அருளாசியால் திருமண பாக்கியம், குழந்தையின்மை பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த விதமான விஷயங்கள் எல்லாம் நீங்கும். கர்ம வினையினால் பாதிக்கப்பட்டு குடும்பம் அல்லது குலம் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகக்கூடியாத தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்திற்கு ஒரு குலத்துக்கு அந்த குடும்பத்துடைய குலத்தினுடைய தெய்வம் முழுமையாக நின்றால்
அந்த குலத்திற்கு வேறு யாரும் நல்லது செய்ய தேவையே இல்லை. அந்தந்த தெய்வங்களே அந்த குடும்பத்தையும் குலத்தையும் நிச்சயமாக வாழ வைக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முடிவுகள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் தகவலுக்கு நம்முடைய மந்திராலயத்தை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பயிற்சி முழுக்க தெய்வத்தின்பால் அன்பும் பற்றும் கொண்டு அவரவர்களுடைய குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கணும், இல்லை குலதெய்வத்தோடு நம்ம தொடர்பு கொள்ளணும், குலதெய்வம் நமக்கு பாதுகாப்பாகவும் நமக்கு உறுதுணையாகவும் இருக்கணும்னு நினைக்கிறவர்களுக்காக மட்டுமே. மற்றபடி நிறைய தேடல்கள் தேடிக்கொண்டு அங்கே இங்கே ஒரு விளம்பரத்தை பார்த்து ஒரு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறவங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தெய்வம் வரணும், உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி தெய்வம் வரணும். இது நான் எல்லா பதிவுலையும் சொல்கிறது தான். உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய பொருளாதாரம் அல்லது உங்களுடைய சில ரூல்ஸுக்காக தெய்வங்களை தேவதைகளை உபாசனை எடுத்து பண்ணணும்னு நினைக்கிற யாரும் தயவு செய்து தொடர்பு கொள்ளாதீங்க. ஏன் அப்படின்னா குலதெய்வத்தை எடுத்து கொடுக்கறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த மிகப்பெரிய விஷயத்தை நிச்சயமாக பிராப்தம் உள்ளவர்களுக்கு மட்டுமே நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்திலிருந்து கொடுக்கப்படும். மற்ற யாருக்குமே இந்த விஷயம் உண்மையாகவே என்னென்னா, நிச்சயமாக இதனுடைய பிராப்தம் பெற்றவர்கள் அவரவர்களுடைய குலதெய்வத்தை துணையாக கொண்டு வாழ்வில் முன்னேறக்கூடியவர்களுக்கு இந்த வாய்ப்பு அந்த தெய்வமே தானாகவே உருவாக்கி தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.